இங்க ஒரு பொண்ணு கத்தி மாதிரி பற்கள் கொண்ட மீன்கள் கூட்டம் வேகமா அவள் குறி வச்சு அவளை நோக்கி வர்றதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். உடனே அவன் பயத்துல வேகமா அவ கூட வந்தவனை பார்த்து ஓடுறான். அந்த மீன்களை பார்த்து ஷாக் ஆன அவன் உடனே அவளோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போவான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த மீன்கள் வர்ற திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த கொடூரமான கத்தி மீன்கள் கிட்ட இருந்து உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அங்க இருந்த ஒரு பெரிய இரும்பு பெட்டி கிட்ட போயிட்டு அவளோட கையை பிடிச்சு அந்த பெட்டிக்குள்ள இருக்க வச்சுட்டு அவனும் அந்த பெட்டிக்குள்ள போய் அதோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த கத்தி மீன்கள் விடாம அந்த பெட்டியை கடிச்சதுல அந்த பெட்டியில நிறைய ஓட்டைகள் விழுந்துருது. அவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே புரியல. அப்படியே ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த பெட்டிக்கு வெளியில மீன்கள் அட்டாக் பண்ற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கடைசியில எந்த சத்தமும் இல்ல. அவங்க மெல்ல டோரை ஓபன் பண்ணி வெளியே எட்டி பார்க்கறப்ப அந்த இடத்த சுத்தி எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குது. உடனே அவங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம பாதுகாப்பான இடத்தை தேடி கண்டுபிடிக்க கிளம்பி போறாங்க. அப்போ அந்த பொண்ணு அங்க ஒரு இடத்துல தண்ணியை பார்த்ததும் அதால அவளோட பாடியை கொஞ்சம் இங்க ஒரு சோல்ஜர் யாரும் கவனிக்காத டைம்ல அவனோட ஒரு போட்டோவை கட் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்டாஃப் வெளியே போன டைம்ல டிராயரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு பாஸை எடுத்து அந்த போட்டோவை ஒட்டான். அடுத்ததா அவன் அந்த மேல் அதிகாரியோட ரூமுக்குள்ள குதிச்சு அங்க இருந்த டிராயர் லாக் ஆகி இருந்ததால அவனோட பெண்ணால அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டாம்பை எடுத்து ஸ்டாம்ப் பண்றான். உடனே அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள ஓடான். அப்போ அங்க இருந்த 2 சோல்ஜர்ஸ் அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் மாட்டிக்கிட்டோமேனு பயந்து அவன் திடீர்னு அவங்கள நோக்கி நடக்கிறான். அவன் அவங்க கிட்ட ஒரு மேல் அதிகாரி மாதிரி நடிச்சு நான் இங்க சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறேன்னு போய் சொல்றான். அவங்களும் அதை நம்பி அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பைனாகுலர் வாங்கி அங்க சுத்தி பார்த்ததுல எல்லா இடமும் செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி மெயின் கேட் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் கார் பார்க்கிங் பண்ணியிருந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா காரையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு கார் அங்க சாவியோட நிக்கிறத கவனிக்கிறான். உடனே அவன் ஒரு கார் டிரைவர் மாதிரி நடிச்சு அங்க இருந்த விருந்து மண்டபத்துக்குள்ள போய் அங்க நல்ல போதையில இருந்த ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்துறான். அவனோட முகத்தை மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி கேட்டு கிட்ட போறான். ஆனா மெயின் கேட்டு கிட்ட போக இங்க ஒரு பெரிய திருடன் வேணும்னே அவனோட ஹெல்மெட்டை கலட்டிட்டு முகத்தை சிசிடிவி கேமராவில் காமிக்கிறான். அதுக்கப்புறம் உங்க மியூசியத்துல நான் கொள்ளையடிக்க போறேன்னு தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மியூசியத்தோட டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த மியூசியத்துல இருந்த $2 பில்லியன் மதிப்புள்ள ஒரு முத்து தான் அவனோட டார்கெட்டா இருக்கும். அந்த லெட்டரை பார்த்ததும் மியூசியத்தோட டைரக்டர் ஷாக் ஆகி உடனே செக்யூரிட்டி கோடு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் வெளியே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்டர் எக்ஸ்ட்ரா சேஃப்டி டிவைசஸ் உள்ள கொண்டு வர்றாரு. அது போக நிறைய கார்ட்ஸையும் அங்க சேஃப்டிக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் நான் இந்த டேட்ல அந்த முத்தை திருட போறேன்னு மீடியாக்களுக்கும் இந்த விஷயத்தை லீக் பண்றான். இதனால அவன் எப்படி திருட போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்ல அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடுறாங்க. ஆனா கவுண்ட் டவுன் 0 ஆனதுக்கு அப்புறமும் அந்த திருடன் அங்க திருட வரல. அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டர் நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. ஆனா அடுத்த செகண்டே அங்க அலாரம் அடிக்குது. அந்த திருடன் ஒரு போலீஸ் கெட்டப்ப போட்டுட்டு அந்த முத்தை திருடிட்டு போயிருப்பான். உடனே எல்லா போலீஸும் அலர்ட் ஆகி எல்லாரையும் செக் பண்றாங்க. அந்த டைம்ல டைரக்டர் சிசிடிவில அவனை பார்த்துட்டு உடனே அவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலா வெளியே வர்ற டைம்ல